ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டர்னையும் வச்சு பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவை வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பேக்குக்கு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து இந்த பேட்டர்னை வச்சு ட்ரா பண்ண போகிறேன். நிறைய ப்ளவுஸ் வந்து நமக்கு கண்டினியூஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிறது நல்லது. நம்ம ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் போட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து அளவு ப்ளவுஸே வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அப்படியே இந்த ஒன் சைடு மட்டும் மடித்து நம்ம வந்து ஒரு சைடாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு இன்னொன்று சைடு வந்து கார்பன் வச்சு ட்ரா பண்ணிக்கணும். இப்போ அவுட்லைன் வந்து மேலே ட்ரா பண்ணியாச்சு. ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு இப்போது நெக் பேட்டர்ன் வந்து அப்படியே மடித்து விட்டு நான் வந்து கீழே ஒரு 11 இன்ச்சு கிட்ட ஹைட்டு, 2.5 இன்ச் வந்து நமக்கு வந்து இந்த சைடு லென்த்து. இப்போ நல்லா டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ பேக் சைடில் வந்து அப்படியே ஒயிட் கார்பன் வச்சு அந்த மை பார்ட் வந்து கிளாத்தில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. நீடில் பேக் சைடே வச்சு அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை வந்து எழுதாத பேனா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் அப்படியே நெக் மார்க்கிங் வந்து ஒரு சைடு வந்து ரவுண்டாக நம்ம வந்து கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் பெண்ணை வச்சு நம்ம நீடில் வச்சு ட்ரா பண்ணிக்கிறோம். அடியில் கார்பன் ஷீட்டு வச்சுட்டு அப்படியே நான் ஒரு கார்பனையே நவுத்தி அப்படியே ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு 2 சைடுமே இப்போ வந்து ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ டிசைன் நானே வந்து ஏதாவது ஒரு டிசைன் வரையலாம் அப்படின்ட்டு நானே வரைஞ்சிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். ஈஸியாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது லென்த்து வந்து ரொம்ப அதிகம். அதனால் நமக்கு வந்து எந்த டிசைன் போட்டாலும் நமக்கு டைம் இழுக்கும். கொஞ்சம் ஈஸியான பேட்டர்னாக நம்ம போட்டுக்கலான்னு போட்டாச்சு. இப்போ என்னென்னா நம்ம வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நெக்குக்கு நேராக அந்த இடத்துல தான் வந்து இந்த ஸ்க்ரூ பார்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவையும் ஒரு சைடு நல்லா ஸ்க்ரூவை பிடிச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். அப்புறம் உள்நோக்கி நம்ம வந்து இழுக்கணும். கிளாத்தை இன்ச் பை இன்ச்சாக நம்ம திருப்பி ஃப்ளாட் சர்ஃபேஸில் கீழே வச்சுக்கோங்க. இன்ச் பை இன்ச்சாக கிளாத்தை வந்து உள்நோக்கி இழுக்கணும். அப்போ நல்லா ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். நல்லா தட்டி பார்த்தோம்னா அந்த மோளோ சவுண்ட் வந்து கேட்கணும். குட்டி குட்டியாக இன்ச் பை இன்ச்சாக நம்ம வந்து டைட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைட்டாக நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 லைன் வந்து சரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு சுகர் பீடு கொடுக்க போகிறோம். சுகர் பீட் கொடுக்கறதுக்கு இதே கலர் த்ரெட்டு நம்ம மிஷின் த்ரெட்டு யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் நம்ம வந்து பீட்ஸை கொட்டி வச்சுட்டு அந்த கொக்கி பார்ட் இருக்குது பார்த்திங்களா நீடில், அது மேல் நோக்கி வர மாதிரி அப்படியே வந்து அள்ளணும். ஸ்பூனில் அள்ளுற மாதிரி அள்ளிங்க அப்படின்னா அப்படியே அந்த நீடில் வந்து பீட்ஸ்லாம் வந்து வந்துடும். அப்புறம் 2 நம்ம வந்து போட வேண்டியதுதான். அழகாக வந்து இந்த கர்வ் பார்ட்லலாம் வந்து ஒன்றா கூட போடலாம். அப்போ தான் வந்து அந்த சைஸ் வந்து அழகாக இருக்கும். இன்னொன்று ஃப்ரேமை விட்டு கழட்டினோன்னே நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து 3, 4 இல்லை 5, 6 போட்டு ஸ்ட்ரைட்டாக தானே நம்ம போடுறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இந்த ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது ஷேப் சுத்தமாக நல்லாவே இருக்காது. இப்போ ஃபுல்லாக வந்து 2 லைன் வந்து நம்ம சுகர் பீடு வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போது நல்லா கோல்டு கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ராயல் லுக்காக இருக்கும். அந்த மாதிரி கோல்டு சரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து என்னென்னா டியூப் வந்து அங்கங்கே வந்து செயின் ஸ்டிச் போடுறதுலையே அப்படியே கோத்து நம்ம போட போகிறோம். இப்போது செயின் ஸ்டிச் வந்து ஒரு 4 செயின் போட்டுட்டு ஒரு டியூபு, ஒரு 4 செயின்னு, ஒரு டியூபு, மைக்ரோ கட் டியூப் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு 4 செயின் போட்டு டியூபு இந்த மாதிரியே வந்து அந்த ஷேப் ஃபுல்லாக அவுட்லைனில் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். எந்த அளவுக்கு நம்ம வந்து சிம்பிளாகவும் ஒர்க் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராண்டாகவும் தெரியணும். ஸ்லீவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சரி ஒர்க் அதிகமாக கொடுத்துருப்போம். ஸோ நம்ம வந்து பேக் சைடும் வந்து சரி ஒர்க் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து சரியில் செயின் கொடுத்து நடுவில் வந்து
இது மாதிரி டியூபை வந்து லோட் பண்ணுறோம். சிம்பிள் ஒர்க்காக இருந்தாலுமே நான் வந்து நம்ம சேனலில் எல்லா வீடியோஸுமே நீங்கள் பாருங்கள். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். நமக்கு சரி ஒர்க்கு வந்து பண்ணாலே அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதோட லைட்டாக பீட்ஸு, டியூப்ஸு, ஸ்டோன்ஸ் இது மாதிரி ஆட் பண்ணிங்கனாலே நல்லா ஹைலைட்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒர்க் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். நல்லா வந்து ராயல் லுக்காக இருக்கும். நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைனுக்கு ஒரு 2 செயினாவது கூட போட்டுட்டு நீங்கள் பேக்கில் இழுத்து அந்த ஷார்ப் கொடுத்தீங்கன்னா நீட்டாக அந்த ஷார்ப் கிடச்சிரும் நமக்கு. அப்படியே வந்து டியூப் ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது திரும்ப நடுவில் வந்து வரப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 1 mm ஆன்டிக் பீட் வந்து அங்கங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். நடுவில் அந்த கர்வ் மாதிரியே நீங்கள் வந்து செயின் கொடுக்கணும். இல்லாட்டி லைட்டாக கூட ட்ரா பண்ணிக்கலாம். அழகாக வந்து அந்த கர்வ் ஷேப்லேயே வந்துட்டு அங்கங்கே 1 mm பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 4-5 செயின் போட்டுட்டு ஒரு பீடு, பெரிய பீடு ஃபுல்லாக அதே மாதிரி அங்கங்கே வந்து பீட்ஸை வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். எண்டு வரைக்கும் செயினை கொண்டு வந்துட்டு திரும்ப வந்து கொஞ்சம் டைட் பண்ணி அடுத்த லேயர் நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு 4 லேயர்ஸ் இதிலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பீட்ஸோ டியூபோ எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு ஒரு லைன் வந்து செயின். நடுவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கிடைக்கல அப்படின்னா மார்க்கரை வச்சு லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க்காக வேணாம். ஏன்னா நம்ம ஒரு லைன் தான் போடுறோன்றப்ப நம்ம ட்ரா பண்ணுற அச்சு கூட தெரியக்கூடாது. அதனால் அப்படியே மெலிசாக கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இல்லை நீங்கள் போடும் போதே உங்களுக்கே அந்த ஸ்டெப் வந்து கரெக்டாக அழகாக வந்து அமைஞ்சிரும். நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த ஷேப்லேயே நீங்கள் போட்டிங்கனாலே வந்து கரெக்டாக அமைஞ்சிரும். இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே கண்டினியூஸாக வந்து எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டியூப் ஆட் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறோம் அவுட்லைனு. அந்த ஷேப் வந்து கரெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு முன்ன பின்ன இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உள்ளுக்கு வந்து பெரிய பீடு வச்சு செயின், ஒரு லைன் வந்து ஒன்றுமே வைக்காமல் நம்ம வெறும் செயின் ஸ்டிச்சு. இப்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் சுகர் பீடை ஆட் பண்ணி அப்படியே செயின் ஸ்டிச் வந்து நடுவில் 2 செயின், ஒரு சுகர் பீடு அப்படி ஆட் பண்ணி ஒரு 2 கொடி மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேன். 2 லைனு அது கொடுத்தாலுமே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. நடுவுலையும் ஒரு லைன் போட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். பாருங்கள், பீடு ஆட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இங்கே நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடமே கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேப்புக்கே செயின் ஸ்டிச் மட்டும் போட்டேன். டிப்பில் ஒரு பால் செயின் மாதிரி பால் பீட்ஸ் வச்சுருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா தனியாக சுகர் பீடை மட்டும் வச்சு சிங்கிள் நாட் போட்டு அப்படியே மாட்டி விட்டாச்சு. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இப்போ அப்படியே வந்து மேலே போட்டிருக்க மாதிரி தான் மாற்றி நம்ம வந்து இதே மாதிரியே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மட்டும்தான் ஷேப் மாற்றினேன். மற்றபடி எல்லாமே ஈவன் ஷேப்பாக தான் இருக்கும். ஒரு சிங்கிள் பேட்டர்ன் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே பேப்பர் வச்சு கூட நீங்கள் அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நான் அப்படியே கையிலேயே வந்து டைரெக்டாக ட்ரா பண்ணிட்டேன். ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியான டிசைன். சரி மட்டும்தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டைரெக்டாக பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இதோட ஸ்லீவ் டிசைனும் நம்ம வந்து வீடியோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது டிசைன்றதை சொல்லுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.